தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு அப்பாவா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லி அவரை வாழ்த்துவோமா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எங்களை கண்மணி போல காத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் ஆண்டவரே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Yes Jesus. Hallelujah. 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு விஷயம் அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனை பார்த்து ஹalleluya ஸ்தோத்திரம் நன்றிகளை செலுத்துவோமா. நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிடுவோமா. அப்பா எங்களை பாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் காருண்யம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் ஆண்டவரே அடைக்கலம் புகுவதற்கு இந்த காலை வேளையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. Welcome Holy Spirit. We are in your presence. Fill us with your power, oh Master. Live inside of me. You are the living water. Fountain, comforter and counselor. Take complete control. You're the living water.
துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட எங்களோடு ஆண்டவர் இடைப்பட போகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையை எங்களுக்கு அளித்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தாமதமாகாமல் சீக்கிரம் வருவதற்கு கர்த்தர் கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடந்துங்க. மீதியான எல்லா வேலையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடும்போது இரு கரம் தட்டி நம்முடைய தேவனை நாம் உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். நல்ல அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். சதிகளை முறியடிப்பேன். எஸ், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்துவிடும். ஏனென்றால் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. விசுவாசத்தோடு சிறைச்சாலை கதவுகளும், எஸ், அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் சத்தமா. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாள முன் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாள முன் ஜெயமெங்கே.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். நல்லா அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya, 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுங்க, நீர் என்னோடு, நீர் என்னோடு, எஸ், நீர் என்னோடு இருக்கும் பொழுது நான் மதிலை தாண்டுவேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியனை செய்திடுவார் இன்றே. எஸ், நம் கர்த்தர், கர்த்தர் புதியனை செய்திடுவார் இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். இந்த காலை வேளையிலே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தாங்கிட பலன் தருவார். நமக்கு தப்பி செல்வதற்கு தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். நம் இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, ஓ தப்பி செல்ல வழி செய்வார். நம் தேவன் தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, அவரை நம்பினோரை அவர் ஒரு நாளும் மறவார். நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர், ஒன்றுக்கும் உதவாதோர் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர்
மகாராஜா மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின். நல்ல கரங்களை தட்டி இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. 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 நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க பார்க்கலாம். இரு கரம் தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரை பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்றீங்க தேவ கிருபை இல்லைனா நம்ம இல்லைங்க. தேவ கிருபை இல்லைனா நம்மளை என்னைக்கோ மனுஷர்கள் விழுங்கி இருப்பார்கள். வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த காலை வேளையில தேவனை நம்பி இருக்க ஜனமாக நாம் மாற வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா கஷ்டங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீர்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நாம் கலங்கி நிற்பதை காட்டிலும் அவர் சமூகத்தில் அவரை உயர்த்துவது நமக்கு பாக்கியமாய் இருக்கிறது. எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் வாழ்றது உங்க கிருபையினால மாத்திரம் தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாழ்றது உங்க கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே. நான் வளர்றது உங்க கிருபையினால ஆண்டவரே. இயேசுவே என்னை உயர்த்தி வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை அழைத்து, அவர் நம்மை தொட்டு நம்மை உருவாக்கி இருக்கிறார். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க, அவருடைய கிருபை உங்கள் மேல். நான் வாழ்ந்தது, எஸ் லார்ட், நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை, உம்முடைய கிருபை மாத்திரம், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே
தனிமையில் இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தார். உலகத்துல எல்லாரும் வேண்டான்னு சொன்ன போது நம்முடைய தேவனுடைய கிருபையை கொடுத்து கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த கதறி அழுத நம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு பதில் கொடுத்தீரே. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. எஸ் லோர்ட், உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை. உங்க கிருபை இல்லனா, உங்க கிருபை இல்லனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம கடைசிய ஒரு விஷயம், உங்க கிருபை, உங்க சத்தம் உயரட்டுமே. உங்க கிருபை போதுமே. எஸ் ஒன்றுமில்லை இயேசுவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை உருவாக்கும் என்று சொல்லுங்க. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா ஹோசன்னா. என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹோசன்னா. நீர் மாத்திரம் உயரணுமே. ஹல்லேலூயா ஹோசன்னா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் ஒருமுறை நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா. ஓ ரபாலரன ஷெரேரே. ஹல்லேலூயா ஹோசன்னா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் படைக்கிறோம். எங்களை ஆண்டவரே அங்கீகரித்துக் கொள்ளும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் நாங்கள் ஆண்டவரே உமக்காக சிங்காசனத்தை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் நீர் வந்து அமர்ந்திரும் ஆண்டவரே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நீர் எங்களுடைய மத்தியில் உலாவும் ஆண்டவரே, எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் நீர், எங்களுடைய குடும்பத்தில் நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே. ஓ, நீர் வந்தால் எல்லாம் சாத்தியமாகும். ஓ, எங்கள் குடும்பத்தில் மாறாத கடன் பிரச்சனை மாறும் ஆண்டவரே. ஓ, சண்டை நிறைந்த வீடு சமாதானத்துக்குரியதாய் மாறும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க, அந்த தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு, நம்முடைய வீட்டோடு உலாவ வேண்டும் என்று. மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு. கடைசியை ஒரு விஷயங்கள் சபையிலே, எங்கள் சபை, எஸ் லார்ட், இந்த பரிசுத்த ஆலயத்திற்குள்ளாக உம்முடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் உலாவுமே. எங்கள் மத்தியில் உலாவிடும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் நிறைவாய் மாறும் ஆண்டவரே. எங்கள் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அது நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, எங்கள் வாழ்வில், எங்கள் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. இரு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, நீர் எங்கள் மத்தியில் உலாவ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மத்தியில் வரும் பொழுது, நீர் என்னுடைய வீட்டில் வரும் பொழுது, நீர் என்னுடைய உள்ளத்தில் வரும் பொழுது, எஸ், இந்த சூழ்நிலை நமக்கு மாறினதாய் மாறும், மாறினதாய் காணப்படும். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அசாத்தியங்கள் நமக்கு சாத்தியமானதாய் மாறும். எல்லாம் இரு கரம் தட்டி நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? எல்லாம் இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இனி வருகிற காலங்கள் ஆண்டவரே, ஏராளமான தேவைகள் இருக்கு ஆண்டவரே, ஏராளமான சூழ்நிலைகளை சந்திக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய முன்னே செல்ல வேண்டும் ஆண்டவரே. நீர் முன்பதாக செல்லும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய பாதைகள் செவைப்படும் ஆண்டவரே. கரடு முரடான பாதைகள்
ஆண்டவரே, நல்ல ஆண்டவர் நல்ல நிலத்தை போல செழிப்பாய் மாறும் ஆண்டவரே. Yes Lord. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளிலிருந்து நீர் ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. தேவன் சபையை ஆசீர்வதித்து சபையை பெருகச் செய்வதில் நிறைய வழிகள் இருக்கிறது. புதிதாக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சபைக்கு வருவது ஒரு முறை. அதே போல் சபையில் உள்ள ஜனங்கள், சபையில் உள்ள விசுவாசிகள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அடுத்த தலைமுறைகளை சந்ததிகளை தேவன் தந்து சபையை பெருகச் செய்வது ஒரு முறை. இது ரெண்டுமே சபையில் இருக்க வேண்டும், ரெண்டுமே சபைக்கு தேவை. அந்த வகையில் நம்முடைய சபையில் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து தேவன் தந்த இந்த ஈவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தேவன் நம்மை நம்பி நம்முடைய கையில் தரக்கூடிய பிள்ளைகளை கவனத்தோடும் கர்த்தருக்கேற்ற வகையில் வளர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இவர்களுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய முழு சபைக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதிலும் முழு சபைக்கு என்ன இருக்குது அப்படின்னா பொறுப்பு இருக்குது. நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் அந்த குழந்தைக்கு முன்மாதிரியாக எப்படி ஒரு கிறிஸ்தவன் நடக்க வேண்டும் என்கிற வழியை
நாம் அந்த குழந்தைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கும் நாம் முன்மாதிரியாக காட்ட வேண்டும். நாம் எதை முன்மாதிரியாக காட்டுகிறோமோ பிள்ளைகள் அதைத்தான் பின்பற்றுவார்கள். அப்படிதானே? ஆமென். நம்ம வீட்டில் எந்த நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம், ஆனால் பிள்ளைங்க மட்டும் எப்போதும் அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோன்னா அதுக்கு நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. அதனால் நாம் எதை செய்கிறோமோ அடுத்த சந்ததி அதைத்தான் பின்பற்றும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதைத்தான் செய்வார்கள். அதனால் இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய கடமை, கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய முழு சபைக்கு இருக்கிறது. விசேஷமாக இந்த குழந்தைக்கு ப்ரேயர் பேரண்டாக, இதுவரைக்கும் நம்ம ப்ரேயர் பேரண்ட் என்று யாரையும் நம்ம சர்ச்சில் சொல்லலை. இதுதான் முதல் முறையாக நம்ம அதை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ய முயற்சி எடுக்கிறோம். இந்த குழந்தைக்கு என்று ஜெப பெற்றோராக பிரதர் கண்ணன் சுமதி அவர்களை அழைக்க விரும்புகிறேன். ஸோ பெற்றோரை பார்த்தும் ஜெப பெற்றோரை பார்த்தும் ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். முதலாவது ஜார்ஜ் ரிச்சர்ட் பிரியங்கா அவர்களை பார்த்து கேட்கிறேன். இந்த குழந்தையை தேவன் உங்களுக்கு ஈவாக தந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம். அதே போல் இந்த குழந்தையை தேவனுக்கென்று வளர்த்தெடுக்க எல்லா வகையிலும் இந்த குழந்தைக்கு நீங்கள் முன்மாதிரியாக சாட்சியுள்ள ஜீவியம் வாழுவேன் என்று தேவ சந்ததியில் ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஆமாம். அதே போல் ஜெப பெற்றோராகிய உங்களை பார்த்து கேட்கிற இந்த குழந்தைக்கு எல்லா வகையிலும் தினந்தோறும் அந்த குழந்தைக்கென்று ஜெபிக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? ஆமென். அதே போல் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் அந்த குழந்தைக்கு முன்மாதிரியாகவும் சகல காரியங்களிலும் அதை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்களை நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஆமென். நீங்கள் உங்கள் 2 பேருடைய அர்ப்பணிப்பை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம இந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம எல்லாரும் கண்களை மூடி குழந்தைக்காக நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதித்து, இந்த தம்பதிகளை தேவன் ஆசீர்வதித்து, நீர் தந்த ஈவாகிய இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கும் போது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஈவாக நீர் தந்த உம்முடைய மகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீங்கள் வழி நடத்துவீராக. இந்த குழந்தையை உங்கள் நாம மகிமைக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை உடனிருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த குழந்தையை ஆண்டவரே ஜெரிகா இவானாவை உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். சபையாக இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். என் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெருவாய்க என்ற வார்த்தையின்படி உமது மகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கோடான கோடியாக பெருக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவியானவர் கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையானது ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது என்று சொன்னதின்படி உமது மகள் இவானவின் மீது உம்முடைய கிருபை என்றென்றும் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வகையிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் வளர விருத்தி அடைய ஆவியானவருடைய கிருபை உங்கள் மகளுக்கு தந்து விசேஷித்த அபிஷேகத்தை தந்து இந்த சிறுவயது முதலே கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகளாக உம்முடைய கிருபை நிறைந்த மகளாக வளர்த்தெடுக்க தேவன் கிருபை தருவீராக. பெற்றோருக்காக ப்ரேயர் பேரண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த குழந்தைக்கென்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க இந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்டு கற்றுக்கொண்டு வளர்த்தெடுக்க கிருபையை தாங்க. எல்லாவற்றையும் உங்கள் திருக்கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இருக்கடங்களில் முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 60 6வது வசனம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும்.
என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு என்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அப்படியே நின்ற வண்ணமாக கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக. ஆண்டவரே, எங்களை உங்கள் சமூகத்தில் தருகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போ. நிறைவான உம்முடைய பிரசன்னம், நிறைவான ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். ஏசாயா 60வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலிருந்து இந்த மே மாதத்திற்கென்று தேவன் தருகிற வார்த்தை, தேவன் தருகிற தீம், எதை குறித்து நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால் ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற பொருளாதார ஆசீர்வாதங்கள். நாம் பெரும்பாலும் நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்கும், பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பெரும்பாலும் நான் பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இந்த மாதத்தில் அதை குறித்தும் நம்முடைய மக்களுக்கு சரியான புரிதலையும் சரியான சத்தியங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இருதயத்தில் உணர்த்ததினால் அதை குறித்து தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். அடுத்த பகுதி சொல்லுது, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வருவார்கள். 7, கேதாரின் ஆடுகள் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், கடாக்கள் உன்னை சேவிக்கும். மீண்டும் மீண்டும் இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், கடாக்கள், ஒட்டகங்கள், இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு அதையெல்லாம் நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய செல்வம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இது குறிக்கிறது. ஆடுகள் ஏராளம் இருக்கிறது என்றால் அவர் பெரிய பணக்காரராக இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் நகை எவ்வளோ வச்சுருக்கிறீங்கிறத வச்சு இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு மனிதனுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு ஆடுகள் இருக்கிறது, எவ்வளவு கடாக்கள் இருக்கிறது, எவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கிறது, நீங்கள் வசனத்தெல்லாம் வாசிக்க முடியும். யோபு எவ்வளவு செல்வ சீமானா இருந்தான் என்பதை அவனத்தில் இருந்த ஆடுகளும் கடாக்களும் ஒட்டகங்களும் கழுதைகள் இதெல்லாத்தையும் கொடுத்து சொல்லும் பொழுது அவன் எவ்வளவு பணக்காரன் என்பதை பார்க்க முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, ஒட்டகங்களின் ஏராளம் இருக்கும், ஆடுகள் கடாக்கள் உன்னை சேவிக்கும். இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தரக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்கள். பொருளாதாரத்தை தந்தும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் பொருளாதாரம் மட்டுமல்ல, பொருளாதாரத்தின் மூலமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் பொருளாதாரத்தை நமக்கு தந்து நம்ம என்ன பண்றார் அப்படின்னா மகிமைப்படுத்துகிறார். நான் 1ஆம் தேதி அதிகாலையில் சொன்ன 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். 9ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியில், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார். அப்போ இந்த மாதத்தில் தேவன் நம்மை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்றால், அதில் ஒரு வழி நம்மை பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் அதை தேவன் நமக்கு தந்து இந்த உலக பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமிக்குரிய காரியங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதன் மூலமாக நம்மை மகிமைப்படுத்துகிறார். பதிலுக்கு நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதே வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வருவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஞானிகள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக படைத்து அவங்க தேவனை ஆராதித்தார்கள். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் ஏறும். பலி செலுத்துவது எதற்கு அடையாளம், நாம் தேவனை ஆராதிப்பதற்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் நாம் எந்த பலியும் செலுத்துவதில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பலி செலுத்தினார்கள்.
எதற்காக? தேவனை ஆராதிப்பதற்காக. அப்போ தேவன் நம்மை பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். நாம் தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை எப்படி மகிமைப்படுத்துகிறார்? நமக்கு இந்த உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் எப்படி அவரை மகிமைப்படுத்தணும்? அவரை ஆராதிப்பதன் மூலமாக. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, அவரை ஆராதித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மே மாதத்தில் தேவன் நமக்கு விசேஷமாக கிருபை தருவாராக. நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது அதுதான். அவரை ஆராதிப்பதும் உயர்த்துவதும், அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் நமக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தந்து இந்த உலகத்தில் நம்மை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. இந்த பொருளாதார உயர்வுகளை தேவன் தருகிறார் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை குறித்து யோசித்தேன். வேதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற எல்லா காரியத்தை விட பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பணத்தை குறித்தும், பணத்தை எப்படி கையாள வேண்டும், இந்த பொருளாதாரத்தை குறித்து நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கண்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும், அதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இது எல்லாவற்றையும் குறித்து நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை படித்த நிறைய காரியங்கள் இதை குறித்து படிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் எனக்கு தேவன் கற்றுத்தந்த ஒரு பாடத்தை தான் இந்த கால நேரத்தில் பிரசங்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது கொஞ்சம் டீச்சிங்ஸாக இருந்தாலும் நான் நம்முடைய சபைக்கு ஏற்றவாறு அதை பிரசங்கமாக மாற்றியிருக்கிறேன் முடிந்தவரை. இது உங்களுக்கு பிரசங்கமாக இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தேவன் பொருளாதார ரீதியாக ஆசீர்வாதங்களை தருகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. சில சமயங்களில் எதிர்பாராத விதங்களில் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எல்லா நேரத்திலையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், தேவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாய் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போடணும், யாருக்காவது போட்டிருக்கிறாரா? இல்லை, தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. அப்படி செஞ்சால் அது ஆர்பிஐக்கு நம்ம பேங்க்கு அகெயின்ஸ்டாக செய்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு தான் தேவன் எல்லா காரியங்களையும் செய்வார். அப்படி நமக்கு மேலேருந்து என்ன பண்ணாது, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்து விழாது. அப்படி விழுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி மாற்றிக்கொள்ளுங்க. அப்படி யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. அப்படி தேவன் தரவும் மாட்டார். அப்படி மேலே இருந்துலாம் நமக்கு கொட்டாது. அப்போ தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நம்முடைய கையில் தந்ததை சரியாக நாம் கவனிக்க நிர்வகிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது எல்லாராலையும் செய்ய முடியும். எஸ், தேவன் அற்புதங்களை செய்கிறார், எதிர்பாராத விதங்களில் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆனால் எல்லா நேரத்திலும் அப்படி தான் செய்வார்னா இல்லை. 99% நம்ம கையில் இருப்பதை கொண்டு நாம் சரியாக ஞானத்தோடு செயல்படும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த 1% குறித்து பேசுகிறத விட 99% தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அதை குறித்து பேசுவது அதிக அவசியம், முக்கியம். அதை குறித்து தான் இருக்கிற 1/2 மணி நேரத்தில் இன்றைக்கு நான் ரொம்ப ரஷ் பண்ணி போக போகிறதில்ல, எவ்வளோ முடியுமோ பேசுகிறேன். மீதி வரக்கூடிய வாரங்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுதே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க, அப்படி தானே? பாஸ்டர், எனக்கு பொருளாதார ரீதியாக எதுவுமே வேண்டாம் பாஸ்டர், எந்த ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. மேபி உங்கள் இருதயத்தில் இருக்கலாம், கை தூக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, உலக பிரகாரமாக இந்த பூமிக்குரிய காரியங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிற வாழ்க்கை எவ்வளோ நாள் தான்? 80 வருஷம்தான். ஆனாலும் கூட, அது நமக்கு தெரிந்தாலும் கூட, இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு இதெல்லாம் வேணும், இந்த காரியங்கள்லாம் வேணும், இதெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்முடைய இருதயத்தில் ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஃபாஸ்டிங் பேரில் வந்த எல்லாரிடத்துலையும் கேட்டேன், நீங்கள் பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க கேட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு காரியங்கள் சொன்னாங்க. வித்தியாசமாக பொருளாதார ரீதியாக அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். அது மட்டுமல்ல, இந்த மே மாதம் ஆரம்பித்ததிலிருந்து நான் உங்கள் எல்லாருக்காக தனிப்பட்ட முறையில் எல்லாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்காக. நம்முடைய சபைக்கு புதுசாக வந்த கார்டெலாம் கையில் இருக்குது. நிறைய வீடுகளுக்கு நான் இன்னும் போகலை, ஆனாலும் கார்டு என் கையில் இருக்குது. அந்த கார்டு வைத்து பழைய விசுவாசிகள் எல்லாருடைய லிஸ்ட்டு என் கையில் இருக்குது. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதுக்காகன்னா, பொருளாதார ரீதியாக எல்லா குடும்பங்களையும் தேவன் உயர்த்த வேண்டும், வழி நடத்த வேண்டும். சபைக்கு வந்ததற்கு பின்பு பொருளாதார ரீதியாக கீழே போனோன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது.
பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த நிலைமைக்கு நாங்கள் வளர்ந்தோம், தேவன் எங்களை ஆசீர்வதித்தார் என்று தான் நம்முடைய சபை ஜனங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த மே மாதம் தேவன் தந்த வார்த்தை. அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் தாராளமாக எழுதி என்னுடைய கையில் கொடுக்கலாம். பாசு கையில் கொடுத்துடலாம், அவர் பார்த்துப்பாருன்னு இல்லை. நான் ஜெபிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேட்குறேன், நீங்களும் ஜெபிக்கணும். அதுக்காக குடும்பமாக எல்லாரும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கிறேன். தேவைகள் இருந்தால் நீங்கள் எழுதி கொடுக்கலாம், அதுக்காகவும் நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால் ஒரு சில முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை கையாளுவதில், நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் தேவன் தருகிற ஒரு சில பிரின்சிபல்ஸ், ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் கைப்பற்றும் பொழுதுதான், கை கொள்ளும் பொழுதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். வேகமாக உங்களிடத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், பொருளாதார ரீதியாக தேவன் தருகிற கோட்பாடுகளில் ஒன்று, நம்முடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் தேவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். நான் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருப்பது போல தெரியலாம், ஆங்கிலத்தில் சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். God is the source of my finance. தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம், மூலதனம் என்கிற அடிப்படை ஆழமான உறுதியான நம்பிக்கை நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும். தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம். அவர்தான் என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அவர்தான் எனக்கு பொருளாதாரத்தை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்கிற தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் என்று நினைக்கும் பொழுது, இந்த பொருளாதாரம் நமக்கு வருகிற பணத்தை சார்ந்த அல்ல, பணத்தை தருகிற தேவனை சார்ந்தெடுக்கும். மனிதர்களையோ உங்கள் வேலையையோ, வேலையின் மூலமாக வரக்கூடிய பணத்தையோ, அல்லது உங்கள் பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய பணத்தையோ, அதெல்லாம் தேவன் தருகிற வழிகள். உங்களுக்கு வித்தியாசமான வழிகளில் ஆசீர்வாதத்தை தருகிறார் பொருளாதார ரீதியாக. ஆனால் நம்முடைய இருதயம் அந்த வழிகளை பிடித்து கொள்ளக்கூடாது. வருகிற எங்கிருந்து நமக்கு வருகிறது அதை பிடித்து கொள்ள வேண்டும். ஈஸியாக சொல்லணுன்னா, நமக்கு வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் வருகிறது இல்லையா? இன்றைக்கி மேக்ஸிமம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் வீடுகளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா வீடுகளுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பைப் லைன் மூலமாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தண்ணி கடைசியாக எங்கேருந்து வருது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைப். அந்த டேப்பை திறந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்கள் வீட்டில் தண்ணி வரும். அதற்காக இந்த பைப்பு தான் தண்ணி கொடுக்குன்னு நினச்சோன்னா நாம் யார்? முட்டாள். இந்த பைப்பில் நமக்கு தண்ணி கொடுக்கல, பைப் மூலமாக நமக்கு தண்ணி வருகிறது. அப்போ தண்ணி எங்கேருந்து வருது? நமக்கு எங்கள் புழல் ஏரியில் இருந்தோ அல்லது எங்கேயோ பக்கத்தில் ஒரு டேமோ ஏரியோ இருக்கும், அங்கிருந்து தண்ணி என்ன பண்ணுது? நமக்கு பைப் மூலமாக நம்ம வீட்டு டேப்புக்கு, நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம கைக்குள்ள கிடைக்கிது, நாம் பயன்படுத்துவதற்காக. அப்போது நம்முடைய ஆதாரம் நம்ம வீட்டு பைப் டேப்பு கிடையாது. நம்முடைய ஆதாரம் என்னென்னா இந்த புழல் ஏரி, அங்கே தண்ணி இருக்குதா, அதுதான் நம்முடைய ஆதாரம். அங்கே தண்ணி இல்லைன்னா தான் நம்ம கவலைப்படணும். வீட்டில் தண்ணி இல்லையோ, நம்ம பைப்பில் தண்ணி வரலையும் கவலைப்பட வேண்டாம். அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? தண்ணி வரும். அப்போ நாங்கள் வேலைலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லையா பாஸ்னா? வேலை முக்கியம்தான், நமக்கு வர பைப்லைன் முக்கியம்தான். பைப்லைன் வேலை செய்யாட்டி என்ன பண்ணணும்? உடனே ஒரு பிளம்பரை கூப்பிட்டு என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். ஆனால் ஆதாரம் பைப்லைன் கிடையாது, ஆதாரம் டேம் தான். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் வேலை பார்க்கணும், கடினமாக உழைக்க வேண்டும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிளான ஃபினான்ஸை நமக்கு தரும். உறுதியான பொருளாதாரத்தை கடின உழைப்பு தான் தரும். கஷ்டப்படாமல் நாங்கள் பணக்காரர் ஆகணும் நிறைய பேர் நிறைய காரியம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? இதில் காசு கொடுக்குறேன், அதில் காசு கொடுக்குறேன்னு நம்பி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஏமாந்தவங்க மட்டும் இல்லை, அதனால் கோர்ட்டு கேஸ் நமக்கு தெரிந்தவர்களே, நமக்கு சபையில் உள்ள தெரிந்தவர்களே இருக்கிறாங்க. சபையில் உள்ளவர்களுக்கு தெரிந்தவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் மாட்டி இருக்கிற வீடிலிருந்து எல்லாவற்றையும் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு பல கோடி நஷ்டத்தில் போனவங்களாம் இருக்கிறாங்க. காரணம், நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், காசு மட்டும் என்ன பண்ணும்? உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எங்கேயாவது கிடைக்குமா? இல்லவே இல்லை. அப்படி நீங்கள் இங்கே ஏமாந்துடாதீங்க. ஃபோனில் வர்றதோ அல்லது தெரிந்தவர்கள் சொல்வதையோ கேட்டு ஏமாந்துடாதீங்க.
கடின உழைப்பு தான் நமக்கு பொருளாதார உயர்வை தரும். ஆனால் தேவன் தான் அதனுடைய ஆதாரம். தேவன் தான் உழைப்பதற்கான பலனை தருகிறார், வேலையை தருகிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நாம் பார்க்குற வேலையில் நமக்கு சந்தோஷம் இருக்காது, ஒரு சலிப்பு இருக்கலாம், ஒரு ஐயோ என்ன வேலை நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த வேலை இல்லாமல் சமுதாயத்தில் எத்தனை பேர் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்போ தேவன் தந்த வேலை, தேவன் தந்த பிஸ்னஸ், நம்ம கையில் பொருளாதாரத்தை தருகிற எதுவாக வேண்டுமானாலும் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். ஏன்னா தேவன் தான் அதை தந்திருக்கிறார், அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் என்றால் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய காரியம், நாம் தேவன் தந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவரை கனப்படுத்த வேண்டும். நான் வழக்கமாக அடிக்கடி உங்களாக சொல்கிற காரியம்தான், அதை நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள் எடுங்க. நீதிமொழிகள் 3:9-10 வேகமாக ஒரு வாசியுங்கள். யார் வாசிக்கன்னு வெயிட் பண்ண வேண்டாம், வாசிங்க. உன் பொருளாலும் போதும் போதும். உன் பொருளாலும் உன் விளைவு, உன் எல்லா விளைவின் கடைசி பலனாலும் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னென்னா, நம்முடைய பொருளாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தாலும் தேவனை கனம் பண்ண வேண்டும். முதற் பலனாலும் கிவ் த ஃபர்ஸ்ட், கிவ் த பெஸ்ட் டு த காட். நிறைய பேர் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அப்படி கொடுக்கலாம், தப்பு கிடையாது, நம்ம கொடுக்கலாம். ஆனால் தேவனுக்கு கொடுக்கறது அதை மட்டும்தான் கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிந்த எல்லா பெஸ்ட்டும் எனக்கு யார் தான் கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அதனுடைய ஆதாரம். நம்முடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் தேவன் தான். அப்போது கிவ் யுவர் பெஸ்ட், கிவ் த ஃபர்ஸ்ட் டு காட். பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி எல்லா வீட்டினுடைய முதற் குழந்தை யாருக்கு தான் அப்படின்னா ஆண்டவருக்கு தான். இன்றைக்கி அப்படி இருந்தால் எல்லா வீட்லேயும் இருந்த யார் வந்துடுவா? ஒவ்வொரு பாஸ்டர் வந்துடுவாங்க. எல்லா வீட்லேயும் முதல் பிள்ளைங்க யார் தான்? பாஸ்டர் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் எப்படி மாற்றி விட்டார் என்றால், எல்லாருமே யார் தான்? ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான். ஒருவர் தான், வீட்டிற்கு ஒருவர் என்றால் நாம் எல்லாருமே ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான். நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலையை செய்கிற ஊழியர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தையும் அபிஷேகத்தையும் தந்திருக்கார். அப்போ அவர் ஆதாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய விளைவின் முதல் பலனால் அவரை கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது எதை காட்டுகிறது? உங்கள் கையில் சம்பளம் வருது, அதில் 10ல் 1 தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எதை காட்டுது? ஆண்டவரே, இந்த பணம், இந்த தொகை, இந்த வருமானம், இந்த பிஸ்னஸில் வந்த லாபம், என்னுடைய வேலையின் மூலமாக கிடைத்த இந்த சேலரி நீங்கள் எனக்கு தந்தது, உங்கள் மூலமாக எனக்கு தந்தது. எனக்கு நீங்கள் தந்ததிலிருந்து நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டதன்படி 10ல் 1 அல்லது தேவன் உங்கள் இருதயத்தில் உணர்த்துகிறதையோ தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதத்தில் உமக்கென்று தந்து உம்மை கனப்படுத்துகிறேன். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிள். நாம் தேவன் தந்ததிலிருந்து உங்களுக்கு தந்து நான் அதை உம்மை கனப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, நாம் கொடுக்கும் பொழுது பழைய காலத்தில் தேவன் தந்ததுக்கும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நீர் தான் முதலிடம், அதுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய எதிர்காலத்திலையும் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இதை அல்ல என்பதையும் அது காட்டுகிறது. அப்போ தேவனுக்கென்று நாம் கொடுப்பது கடந்த காலத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், நிகழ்காலத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், எதிர்காலத்திலும் உண்மையை நம்பி இருக்கிறேன் என்பதை நாம் காட்டுகிறோம். அப்போ தேவன் ஆதாரம் என்கிற, தேவன் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அது நாம் தேவனுக்கென்று கொடுத்து அவரை கனப்படுத்துவதில் நமக்கு தெரிய வேண்டும். ரெண்டாவதாக நான் வேகமாக சொல்லுகிறேன். ரெண்டாவது, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. நீதிமொழிகள் 27, 23, 24 வசனங்களை ஒரு வாசியுங்கள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. நான்
பிரசங்க ஆரம்பத்திலே சொன்னேன், ஆடுகளும் கடாக்களும் ஒட்டகங்களும் எதை குறிக்கும் என்று? எதை குறிக்கும்? கடந்த காலத்தில் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம், செல்வம். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள்ளனா தேவன் உங்கள் கையில் தருகிறார் இல்லையா பொருளாதார ஆசீர்வாதம், வருமானம், அதை குறித்ததான தெளிவு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், நம்ம சபையில் உள்ள நீங்களே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் சம்பளம் வருது, எங்கே போகுதுன்னே என்ன தெரியல பாஸ்டர், எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, காலி ஆயிடுது அப்படின்னா அது மிக மிக அபாயமான நிலை. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. எங்கே போகுதுன்னே தெரியலன்னா, எங்கே போகுதுன்னு தெரியும், நாம் அதை கவனிக்கவில்லை, அதுதான் அர்த்தம். இன்றைக்கி அதுலேயும் நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, கையில் காசு இருந்தாவது எங்கெங்கே எடுக்கிறோம் எங்கெங்கே கொடுக்குறோம் தெரியும். இப்போ எல்லாமே என்ன வந்துருச்சு, ஜிபேயில் வந்துருச்சா, எதுக்கு செலவு பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா 1000 ரூபாய் இருக்குது. எல்லாம் எங்கெங்கே போகுது, எப்படி செலவு பண்ணுறோம். அதுவும் இப்போ எல்லாம் நமக்கு ஆன்லைன்லேயே நிறைய ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்துருச்சு, அங்கங்கே ஆர்டர் பண்ணுறோம், அங்கங்கே வாங்குகிறோம், எங்கே செலவு பண்ணுறோம் என்கிற தெளிவே நமக்கு இல்லை. கடைசியில் எங்கே வந்து நிற்போம்னா, பாஸ்டர் எங்கே போச்சுன்னே தெரியல, வர்ற காசு தான் தெரியுது, எல்லாமே செலவாயிடும். அப்படி இன்றைக்கி காலில் இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. தேவன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும் எதிர்பார்க்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் தந்ததில் ஜாக்கிரதை இருக்குதா நம்ம கையில்? இல்லை என்றால் இதிலையே உனக்கு ஜாக்கிரதை இல்லைன்னா இன்னும் உனக்கு கொடுத்தாலும் நீ எப்படி தான் இருப்ப, இப்படி தான் இருப்ப. அதை தான் தேவன் சொல்லுகிறார், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தேவன் உங்களுக்கு சம்பளம் தரார் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வரும்னு தெரியாது, மாத சம்பளம் வேலை பார்க்குறவங்க தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ உங்கள் எல்லாருக்கும் மாதம் எவ்வளோ வருங்க நல்லாவே தெரியும். 50,000 1 லட்சமா 20,000 சம் அமௌண்ட், ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் வரும். அப்போது செலவு செய்யும் பொழுது நம்ம அதில் இருந்தால் செலவு செய்ய போகிறோம், அப்படி தானே? அப்போ உங்கள் கையில் வருகிற பணம் எங்கே போகிறது என்கிற கணக்கு நீங்கள் பார்க்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாக இருந்தா தேவன் தந்த பொருளாதாரத்தை நன்றாக அறிந்து கொள், அதன் மேல் கவனமாக இரு. பாஸ்டர் வர்றதே கொஞ்சம்தான், இதிலே காலியாகுதுன்னா பரவாயில்ல, எவ்வளோ கொஞ்ச நாளும் சரி எவ்வளோ நிறையானாலும் சரி வர்றதை கணக்கு பார்க்கக்கூடிய கவனம் நமக்கு இருக்கணும். என் பாஸ்டர் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னா கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பொருளாதார ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் தேவன் தந்ததை கணக்கு பார்க்க தெரியணும். தெரிலனா வாங்க, இந்த மே மாதம் ஃபுல்லாக நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களை நான் கற்றுத்தரேன். குடும்பமாக வரணும், கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வரணும், தனியாக வந்து கேட்கக்கூடாது, 2 பேர் சேர்ந்து வரணும். இன்னொன்று வந்ததுனால சொல்கிறேன், கணக்கு வழக்கு பொருளாதாரம் எல்லாத்தையும் அவரே பார்த்து பார்ப்பார் சார், எனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது, அப்படி எந்த பெண்களும் சொல்லக்கூடாது. அதே போல் காசெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அவ தான் பாஸ்டர், நான் அதில் கணக்கு தலையிடுறதே கிடையாது அப்படின்னு எந்த ஆண்களும் சொல்லக்கூடாது. நீங்களாக விலகினாலும் சரி, அவங்க அதுக்கான உரிமையை கொடுக்காட்டாலும் சரி, தப்பு தான், ரெண்டுமே தப்பு தான். அது உங்களுடைய பணம், உங்கள் குடும்பத்தினுடைய பணம், அப்படி தானே? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. நிறைய ஆண்கள் கை தூக்குற மாதிரி தெரியல, அல்லேலூயா. எல்லா ஆண்களும் கை தூக்குற வரைக்கும் நான் விட போகிறதில்ல, அல்லேலூயா. பரவாயில்ல. அப்போது நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் மனைவி சம்பாதிச்சாலும் சரி, அது உங்கள் குடும்பத்தினுடைய பணம் தான், உங்களுடைய பணம் அல்ல, உங்கள் குடும்பத்தினுடைய பணம். ஏனென்றால் கல்யாணம் ஆகும்போதே என்ன தான் சொல்கிறோம், வாழ்விலும் சாவிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் நம்ம எப்படி தான் இருப்போம், ஒன்றா தான் இருப்போம். அப்போ பணம் மட்டும் தனித்தனியாயிருமா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாஸ்டர் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குன்னு சிரிக்கிறீங்களா, இல்லை எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரில. அப்போது நம்ம 2 பேருக்கு தெரியணும், அது நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம், எங்கே போகுது மணி, எப்படி செலவு பண்ணுறோம். ஏனென்றால் சில நேரங்களில் நம்ம ஜாக்கிரதை இல்லாமல் செலவு பண்ணலாம். மனைவி சொல்லுவாங்க, இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் மனைவி ஜாக்கிரதை இல்லாமல் ஒரு சில செலவுகள், வீண் செலவுகள் செய்யலாம். கணவருக்கு மேபி அதை குறித்து தெரிந்திருக்கலாம், இல்லைம்மா இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காசு செலவு பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது என்கிற தெளிவு கணவன் மனைவி 2 பேருக்கு இருக்க வேண்டும். பரவாயில்ல, நிறைய பேர் ஊருக்கெலாம் போயிருக்கிறாங்க, வீடியோ இருக்குது, எல்லாருக்கும் அமுச்சு எல்லா ஃபேமிலியும் நம்ம சர்ச்சில் பார்க்க சொல்லணும். யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு அமுச்சுங்க. அப்போது என்ன வருகிறது, அதை எப்படி செலவு செய்கிறோம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இருதயத்தில் ஆழமாக தேவன் தந்த ஒன்று,
நிறைய குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை வருவதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் வாழுகிறீர்கள் ஆனால் உங்களுக்காக வாழவில்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்டர், எனக்கு பொருளாதார பற்றாக்குறை வருகிறது என்றால் காரணம் நீங்கள் அல்ல. நீங்கள் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக. நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல்ல இருந்து, நாம் இருக்கிற வீட்டிலிருந்து, நம்ம வீட்டில் வைத்திருக்கிற பொருட்களிலிருந்து நாம் செய்கிற அநேக செலவுகள் நமக்கு தேவையா என்பதை விட எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணணும்? அப்படி பண்ணணும். எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் என்ன, நம்மளுடைய சம்பளம் என்ன, நம்ம வீட்டினுடைய வருமானம் என்ன, அதை பார்க்குறதே இல்லை. ஏன்னா ஆடுகள் மேல் கவனம் இல்லை, ஜாக்கிரதை இல்லை. ஆனால் எல்லாரும் வாழ்கிறது போல மட்டும் வாழணும்னா அது முட்டாள்தனமான செயல். நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நல்லா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய கையில் வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பிள்ளைங்களை கண்டிப்பாக எங்கே படிக்க வைக்கணும்னு நினைப்போம் அப்படின்னா பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைப்போம். தவறு இல்லை. உங்களால் இயன்றவரை கொடுத்து என்ன பண்ணலாம்? படிக்க வைக்கலாம். ஆனால் உங்களால் முடியலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே செஞ்சோன்னா அது நம்மளுடைய தவறு. உங்கள் வருமானம் என்ன இருக்குன்னு தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் ஒரு பையனோ ரெண்டு பிள்ளைகளோ இருக்காங்கன்னா 3 பிள்ளைங்களும் இருக்காங்கன்னா 3 பேரையும் படிக்க வைக்க முடியும். இந்த ஒரு வருட ஃபீஸை அந்த ஒரு வருடத்தில் உங்களால் கட்டி முடிக்க முடியும்னா பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 லட்ச ரூபா ஃபீஸ்னு வச்சுக்கோங்க. 2 பிள்ளைகளுக்கு 1 லட்ச ரூபா. உங்கள் வீட்டில் ஏதோ நகையோ ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டிட்டீங்க. அடுத்த வருட ஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை உங்களால் கட்டி முடிக்க முடியுமான்னு பார்க்கணும். கட்டி முடிக்க முடியும், என்னுடைய வருமானத்திலிருந்து அந்த ஃபீஸை கட்டி முடிக்க முடியும்னா அங்கே போங்க. இல்லை தேவன் தான் வழி திறக்கணும்னா ஆல்ரெடி தேவன் சொல்லியிருக்காங்க, போகாதன்னு தான் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு. வழியை மூடிடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இன்றைக்கி ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அடுத்த வருடம் ஃபீஸ் வர்றதுக்குள்ளே அதை கட்டி முடிக்கக்கூடிய திராணி நம்ம கையில் இருக்கணும். நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன். லூக்கா 14 28 29 வாசிங்க. லூக்கா 14 28 29 வேகம் ஒருத்தர் வாசிங்க, டைம் ஆச்சு. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கெல்லாம் நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பான். ஒரு வீடு கட்டுறீங்க, அதான் ஆண்டவர் சொல்கிற எக்ஸாம்பிள். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிற கணக்கு உங்களுக்கு தெரியணும். அதை நம்மளால் இப்போ முடியுமா முடியாதா கணக்கு தெரியணும். தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கடைசியில் பொருளாதாரத்தில் கடன் ஆயிடுச்சுன்னா அது தேவன் அனுமதிக்கிறது அல்ல, நாம நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுகிறது. இன்றைக்கி அநேக பேருடைய கடனுக்கு காரணம் இதுதான். இது ஸ்கூல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இருக்கிற வீடு ரெண்ட்டுக்கு இருக்கிறோமோ சொந்த வீடு வாங்குகிறோமோ இன்னும் வாங்கணும்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தாலும் ஓகே, இதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் பொருளாதார வீடு வாங்குறீங்களா? நான் எல்லா டைமும் சொல்கிறது, உங்கள் பொருளாதாரத்திலேருந்து 30% தான் நீங்கள் அந்த இஎம்ஐ கட்டணும். அப்போ தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் மற்ற காரியங்களை. இல்லை பாஸ்டர் 70% இஎம்ஐ போயிடும், மீதி இருக்கிற 30% வாழ்வோன்னா அது வாழ முடியாது. ஏன்னா நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றாற்போல் நம்முடைய லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்கும், முடியாது. அப்போது கணக்கு பார்க்க தெரியணும், கணக்கு பார்க்கணும். இந்த வருஷம் ஃபீஸை இந்த வருஷத்தில் கட்டி முடிக்க முடிஞ்சாதான் அடுத்த வருஷம் ஃபீஸை நம்ம அடுத்த வருஷத்துக்கு ட்ரை பண்ண முடியும். இதே நமக்கு ஒரு கடனாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இதை விட பர்டன் ஆகும். 12th முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடனில் வந்து நிற்போம், பிள்ளைங்க 12th முடிக்கும் போது. இதுவரை நம்ம என்ன பண்ணமோ பரவாயில்ல, இனிமேல் நாம் செய்கிறதில் ஜாக்கிரதையோடு இருக்கணும். நிறைய பேர் கார் வாங்கணும்னு நினைக்கலாம், பைக் வாங்கணும்னு நினைக்கலாம், ஃபோன் வாங்கணும்னு நினைக்கலாம், நிறைய காரியங்கள் வாங்கணும்னு நினைக்கலாம், ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. எனக்கும் ரொம்ப நாளாக ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்மளால் முடியுமா, அது தேவையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ முடியுமா, நம்முடைய பொருளாதாரத்தில் செய்ய முடியுமா என்கிற கணக்கு பார்க்க தெளிவு ஞானம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தில் இருக்க வேண்டும்.
அது எதுவுமே பார்க்கவில்லை என்று சொன்னால் எங்கே போய் முடியுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆண்டவர் தருகிற பொருளாதார ஆசீர்வாதம் இது எல்லாவற்றையும் அடக்கியது தான். இது எதையுமே நம்ம பண்ணாமல் ஆண்டவர் திடீர்னு 1 லட்சம் தரணும், திடீர்னு 2 லட்சம் தரணும்னா அப்படி தேவன் தருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் வேதத்தில் தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போது தேவன் நம்முடைய கையில் தந்ததை ஜாக்கிரதையோடு செலவு செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் உங்கள் கையில் பணம் வருகிறதா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எது அடிப்படையானது, அதற்கு செலவு செய்ய தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்ச்சுக்கு வருமானம் வருகிறதுனா எது அடிப்படையோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு செலவு பண்ணுவோம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். எது அடிப்படை, வீட்டு வாடகை கொடுக்கறது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது, வீட்டில் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் அடிப்படை. இதைத்தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம இருக்கிற காசை வச்சு இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா. இந்த மே மாதத்தில் அநேகர் இருக்கிற டெம்டேஷன் எங்கேயாவது வெளியே என்ன பண்ணணும், ஊருக்கு போகணும். எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலை, பரவாயில்ல, போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய வருமானத்தை ஜாக்கிரதையோடு பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1 மாதம் வருமானத்தை கொண்டு போய் ஒரே நாளில் காலியாகிட்டு வருவோம்னா அந்த மாதம் ஃபுல்லாக என்ன செய்வோங்கிற தெளிவு யோசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும்னா வருஷம் ஃபுல்லாக அதுக்காக சேர்த்து வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, தப்பு இல்லை. அதுவுமே இன்றைக்கி நிறைய பேர் போகிறதுக்கு காரணம், எல்லாரும் எங்கேயாவது போகிறாங்க, நம்மளும் என்ன பண்ணணும், எங்கேயாவது போகணும், அதுதான் நமக்கு ரிலாக்ஸ்ன்னு நினச்சிட்றாங்க. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எங்கேயாவது போனால் தான் ரிலாக்ஸ்னு காலங்காலமும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி ரிலாக்ஸாக வாழ்ந்தாங்க, அதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியல் ப்ரெஷர் தான். இங்கே போனால் நமக்கு எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். என்ன 3 நாள் ஃப்ரீயாக இருக்கும், அடுத்து இங்கே வந்து தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், திருப்பி இந்த வெயிலுக்குள்ளே வந்து தான் ஆகணும். அப்போது நம்ம கையில் தேவன் தந்ததை ஜாக்கிரதையோடு செலவு பண்ணக்கூடிய கிருபை இருக்கணும். மற்றவர்களுக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக வாழுங்க. அடுத்ததாக சொல்கிறேன், இதோடு சேர்ந்தே வருகிறது, எங்கே பணம் போகிறதுங்கிற தெளிவு இருக்கணும். அதோடு கூட சேர்ந்ததாக அடுத்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 21:5 வாசிங்க. நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். நம்முடைய பணம் எங்கே செலவாகிறது என்கிற தெளிவு இருக்கணும். அதை நம்ம சரியாக நோட் பண்ணி வைக்கணும், கவனித்து பார்க்கணும். எவ்வளோ இன்கம் வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அப்படி அந்த மந்த் எண்டில் பார்க்கும்பொழுது உங்கள் இன்கமும் உங்கள் எக்ஸ்பென்ஸும் எப்படி இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா பெரும்பான்மையான குடும்பங்கள் இன்கம் 25,000ன்னா செலவு கண்டிப்பாக 28, 29 இருக்கும். இந்த 4,000 எப்படி வந்துச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தால் என்ன வாங்கியிருப்போம், எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம், அப்படி சேர்ந்து கொண்டே வரும். அப்போ இதை நம்ம எழுதி வைக்கும் பொழுது தான் தெரியும் நம்ம வந்ததிலிருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கிறோம், எங்கே காசு போயிருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு தெரியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் பிளான் பண்ணணும். உங்கள் குடும்ப வருமானம் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா, கணவன் மனைவி உட்காந்து இதுதான் நம்முடைய வருமானம், நம்ம எங்கே செலவு செய்ய போகிறோம். நான் நிறைய முறை சர்ச்சை சொல்லியிருக்கிறேன், உங்கள் மனைவி அது வேணும் இது வேணும் நிறைய கேட்குறாங்களா, அப்படி கேட்டாங்கன்னா சிம்பிளாக நீங்கள் அவங்களுக்கு அதை எப்படி நீங்கள் சரி செய்யலாம் அப்படின்னா, எவ்வளோ பொருளாதாரம் இருக்குங்கிறத, வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதை உங்கள் மனைவி கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீ என்னன்னாலும் வாங்கிக்கோ, ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நீ தான் என்ன பண்ணணும், குடும்பத்தை பார்த்துன்னு சொல்லிடுங்க. எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க, எல்லாரும் சேர்த்து தான் வைப்பாங்க. ஏன்னா நம்ம கையில் பணம் இருக்கும்போது இந்த பொறுப்பு நம்ம கையில் வந்துவிடும். அப்போது 3வது நான் சொல்கிறது, கையில் இருக்க பணத்தை சரியாக பிளான் பண்ணணும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கையில் செல்வம் என்னாகும் அப்படின்னா நிலைத்து இருக்கும். பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ நம்ம கையில் தேவன் தந்ததை சரியாக பிளான் பண்ணணும். லூக்கால் நம்ம வாசித்தது போல் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். அதுக்கு அடுத்த வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகிறான்னா நம்ம கையில் எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஆப்போசிட் டீமில் எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்க, நம்மகிட்ட 10,000 இருக்குது, அவன்கிட்ட 20,000 இருக்குது, நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், போய் அவங்ககிட்ட சமாதானம் பண்ணிடணும். வசனம் இருக்குது லூக்கா 18, அது தொடர்ந்து இருக்குது. வாசிக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, அதனால் முடிக்கிறேன். அப்போது செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதம் கையில் எவ்வளோ இருக்குது, அது எப்படி செலவு பண்ண போகிறோன்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். இல்லைப்பா சார், நாங்கள் அப்படி போயிட்டே இருப்போம், அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருப்போம், திடீர்னு என்ன செலவு வருதோ பண்ணிப்போம், செலவு வரலையே வச்சுப்போன்னா அது பணமும் போய்கிட்டே தான் இருக்கும், உங்கள் கையில் நிற்கவே நிற்காது. ஆரம்பத்தில் உட்காருங்க,
இது வரைக்கும் இல்லாட்டாலும் இந்த மாதத்தில் செய்யுங்க. இந்த மாதத்தில் கணவன் மனைவி உட்காந்து நம்ம இந்த பணத்தை எப்படி இந்த மாதம் நம்ம செலவு பண்ண போகிறோம். நிறைய கணவன் செய்கிற தவறு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ அமைதியார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. நிறைய மனைவியும் செய்கிற தவறு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, கல்யாணம் 15 வருஷம் ஆகுது, இன்னும் ஒன்றும் தெரியாதுன்னா அது அவங்களுடைய தவறு மட்டும் அல்ல, நம்மளுடைய தவறும் தான். அவங்க இத்தனை வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாத்தையும் அவங்க 2 பேர் சேர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கணும், அவங்களும் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணணும். எனக்கு இவ்வளோ வருமானம் வருகிறது, 2 பேர் வேலை பார்க்குறீங்களா, 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுங்க. இவ்வளோ நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, இதை இந்த மாதம் எதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம், எதெல்லாம் அத்தியாவசியமானது, நம்ம தேவனுக்கு கொடுக்குறது என்னது, நம்ம செலவு பண்ணுறது வீட்டுக்கு அத்தியாவசியமான செலவு என்னது, மற்ற காரியங்கள், பிள்ளைகளுக்கான காரியங்கள், இதெல்லாம் சேர்த்து வரும்போது இந்த பிளானிங்கில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். டைமாக சொல்லி முடிக்கிறேன். அதே 21 அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 21:20 நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். சொல்லி முடிக்கிறேன். 4வதாக, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பொருளாதாரத்தின் ஆதாரம் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதனால் உங்கள் பொருளாதாரத்தினால் அவரை கனப்படுத்தணும். முதலாவது. 2வது சொன்னேன், பணம் எங்கே போகிறது, எப்படி செலவாகிறது, நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கணும். நம்ம எப்படி காசு செலவாகுங்கிறத கனெக்ட் பண்ணி வைக்கணும். 3வது அதுலேருந்து சொன்னது, அதனால மாத ஆரம்பத்திலேயே எப்படி செலவு செய்ய போகிறோம் என்பதை கணக்கு பார்க்கணும். 4வது சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி செலவு செய்ய போகிறீர்கள் என்று கணக்கு பார்க்கும் பொழுது அதில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் யார் இடத்துல உண்டா, ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறேன். நீங்கள் பிளான் பண்ணும்போதே இருக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு சின்ன பகுதியை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் பாச, கை தூக்காட்டில் பரவாயில்ல, உங்களுக்கு பழக்கம் இருக்குதா இல்லையா, இல்லை அப்படின்னா 2வது பகுதி தான் நமக்கு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறார். ஆனால் வேண்டிய திரவியமும் எண்ணெய் யார் இடத்துல உண்டா, ஞானவான இடத்துல உண்டு. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எப்படி தேவனுக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம சபையில் சொல்கிறோமோ, அதே போல் வருமானத்தில் ஒரு பகுதியை சேவ் பண்ணவும் செய்யணும். சேவ் பண்ணவும் செய்யணும். பாஸ்டர், எங்கே பாஸ்டர் வாய்ப்பு இருக்குது, வரதை விட செலவு அதிகமாக தான் இருக்க ஒழிய இதில் எங்கே நாங்கள் சேவ் பண்ணுறதுன்னா, நம்முடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நம்ம வருமானத்துக்கு ஏற்றாற்போல் இருந்தால் சேவ் பண்ண முடியும். ஒன்று சேவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது, ஆல்ரெடி கடன் இருந்தால் அதை அடைப்பதற்கு தான் நம்முடைய முதல் முன்னுரிமை இருக்கணும். கடனுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்கிறீங்களா, இஎம்ஐ கட்டுறது ஒன்றும் இல்லை, அதில் கடனும் இதுவும் சேர்ந்தே போயிட்டே இருக்கும். மற்றபடி கடன்னா நீங்கள் மாதம் மாதம் அதற்கு நீங்கள் காசு கொடுத்து போயிட்டே இருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது, அது அப்படி இருக்கும். அப்போ உங்கள் பொருளாதாரத்திலிருந்து அதை எப்படி நம்ம கொடுத்து சரி பண்ணுறது, அதை பிளான் பண்ணணும். நீங்கள் சேர்ந்து உட்காந்து ஒரு வருஷத்தில் நம்ம இவ்வளோவாவது கொடுத்து முடிக்கணும், எதுவுமே வழியில் அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாயாவது நம்ம கொடுத்து முடிக்கணும் வருஷத்துக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் கணவன் மனைவியாக உட்காந்து நீங்கள் அதற்காக ஜெபிக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஜெபிக்கிறோம். தேவன் கற்றுத்தந்த காரியங்கள்னால் இதெல்லாம். இன்றைக்கி நிறையா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எங்கெங்கே எதெல்லாமோ கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, பைபிளில் இருந்து தான். என்ன பைபிள் மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே வேதத்திலேருந்து எடுக்கிறாங்க. எல்லாமே வேதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ ஞானவான் சேர்த்து வைப்பான் அவனுக்கு தேவையானது. மூடன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், செலவழித்து போடுகிறான். சொல்லுங்கள் பாப்பா, என்ன செய்வான் மூடன்? அப்போ நம்ம கையில் வைக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஞானத்தை தாங்க, நாங்கள் எப்படி அதை சேர்த்து வைக்கணும், ஞானத்தை தாங்க. அதான் சொல்கிறேன், சேர்த்து வைக்கிறதுக்கு முந்தின ஸ்டெப்பு கடன் அடைப்பது. கடனோடையே நம்முடைய நாட்களை எடுத்து கொண்டு போகவே கூடாது. முடிந்த வரை கடனை எப்படி அடைக்க போகிறோம் இதுக்கு பிளான் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டில் தேவனுக்கு கொடுப்பது முதலாவது, உங்கள் குடும்பத்திற்கென்று சேர்த்து வைப்பது. இது 2க்கு அடுத்து எவ்வளோ மீதி இருக்கோ அதில் தான் உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அதில் என்ன செய்ய முடியும்? நான் எப்போதுமே சொல்கிற ஒன்று, நான் 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். நம்ம பிள்ளைங்க என்னென்னு தெரியல, ஸ்கூல் பற்றி திருப்பி சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்லுறேன். நம்ம பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை. நிறைய நேரத்தில் இந்த ஸ்கூலில் படித்தா பிள்ளைங்க நல்லா படிச்சோன்னு நினைப்போம். நல்லா சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், இந்த ஸ்கூலில் படித்த எல்லாருமே இந்த மார்க் எடுக்காங்க, யாராவது சொல்ல முடியுமா?
ஸ்கூலில் ஒரு 2 பேர் தான் என்ன பண்ணுவாங்க அந்த மார்க் எடுப்பாங்க. மீதி எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா ஆவரேஜாக தான் இருப்பாங்க. அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. அப்போது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நம்முடைய ஒரு வருஷத்தில் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா பார்த்து ஸ்கூலில் சேர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கே படிக்கிறாங்கங்கிறது, எந்த ஸ்கூல் எந்த இடத்துல படிக்கிறாங்கிறத விட எப்படி படிக்கிறாங்கிறது தான் முக்கியம். நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. சாதாரண ஸ்கூலில் படித்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம நல்லா படித்தாலும் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும், வாழ்க்கையில் மேலே எடுத்து வர முடியும். என் கூட படித்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையிலேயே 1 lakh 2 lakh 3 lakhலாம் சம்பளம் வாங்குறேன். அப்போது என் கூட சாதாரண கிராமத்தில் தமிழ் மீடியம் என் கூட படித்த பசங்க தான். ஸ்கூல் 12th முடிக்க வரைக்கும் எங்களுக்கு செலவே கிடையாது, ஸ்கூல் ஃபீஸுங்கிறதே கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்லையா ஃபீஸே கிடையாது. அப்போது எங்கே படிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நல்லா படிக்க வைக்க நினைக்கிறோம், எப்படி படிக்கிறாங்கிறது நிறைய பெற்றோர் பார்க்குறதே கிடையாது. இன்னொன்று, நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் என்ன ஞானத்தை தந்திருக்கிறாரோ படிப்பில், அதுதான் அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் படிக்கும்போது எப்படி படிச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிறோம் பாஸ், எப்படியோ கடைசியில் தப்பி தவறி பாஸ் ஆகிட்டேன்னா உங்கள் பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ நம்மகிட்ட இருந்தானே நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, நம்மளை போல தான் இருப்பாங்க. அதனால் அவங்கள படிக்க வைங்க, தவறல்ல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் தான் எடுக்கணும்னா சர்ச்சில் இருக்க எல்லோரும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் யார் செகண்ட் மார்க் எடுக்கிறது, யார் தேர்ட் மார்க் எடுக்கிறது, யார் ஆவரேஜாக இருக்கிறது. படிப்பு மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை, அதை தாண்டி தேவன் தருகிற ஞானம், அவருடைய எதிர்காலம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து எல்லோரும் நல்லா வேலை பார்க்குறாங்க யாரும் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஆவரேஜுக்கு பிலோ ஆவரேஜ்லேருந்து நிறைய பேர் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறாங்க. அதனால் படிப்பு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை அல்ல, அதையும் மனதில் கொள்ளுங்கள். ஓகே, நான் இன்றைக்கி இந்த நாளோடு முடிக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, டைம் ஆயிடுச்சு. முதலாவது, தேவன் தான் உங்களுடைய வாழ்வின் உங்கள் பொருளாதாரத்தின் ஆதாரம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். 2வது, எப்படி உங்கள் பணத்தை செலவு செய்கிறீர்கள் என்கிற ரெக்கார்டு உங்கள் கையில் இருக்கணும், கணக்கு பார்க்கணும், எழுதி வைங்க. நோட்லேயோ ஃபோன்லேயோ எழுதி வைங்க, கணவன் மனைவி 2 பேரும் பார்ப்பது போல் எழுதி வைங்க. 3வது, மாத துவக்கத்தில் பணத்தை எப்படி செலவு செய்ய போகிறோம் என்பதை பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர் பிளான் பண்ணாத காரணம், இதை மனைவி என்ன பண்ண மாட்டா, விட மாட்டா, அதனால் இதை நம்ம மறைச்சி வைக்கிறது நல்லது. நிறைய மனைவி அதுதான், இதை கணவர் விட மாட்டார், அதனால் மறைச்சிடுவோம். இல்லை, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுங்க, எதுக்கு செலவு செய்ய போகிறோம். 4வது, நான் சொன்னது போல் உங்கள் குடும்பத்துக்கு என்று ஒரு பகுதியை சேர்த்து வைங்க. நான் சொல்லுகிறது மினிமம் 10% சேர்த்து வைங்க உங்கள் குடும்பத்துக்காக. வசனம் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய காலத்தில் 5ல் 1 அவன் சேர்த்து வச்சான்னா எப்படிப்பட்ட பஞ்சம் வந்த போது அவன் என்ன பண்ணலான்னா குறைந்து போகவில்லை. 5ல் 1ன்னா உங்கள் சம்பளத்தில் 20%. நீங்கள் 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா 5ல் 1 நீங்கள் சேர்த்து வைத்து கொண்டு வருகிறீர்கள். அது உங்களை ஒரு நாளும் கீழே போக விடவே விடாது, உங்களை காப்பாற்றும். அல்லது சேவ் பண்ணுங்கள், அதனுடைய முதற்படி கடனை அடைப்பதற்கான முயற்சி எடுங்கள். கடைசியாக பாயிண்ட்குள்ளே போக வரும்ல சொல்லி ஜெபிச்சிடுறேன். உங்கள் கையில் இருப்பதில் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். தேவன் ஒருவருக்கு 5 தாளந்தை தருகிறார், ஒருவனுக்கு 2 தாளந்தை தருகிறார், ஒருவனுக்கு 1 தாளந்தை தருகிறார். எனக்கு ஏன் 5 தரல 2 தரலங்கிறது கேள்வி அல்ல. தந்த ஒன்றை வைத்து சந்தோஷமாக இருக்கிறோமா, தந்த ஒன்றை சரியாக ஜாக்கிரதையோடு பயன்படுத்துகிறோம். இங்கே இருக்கிற எல்லாரையும் தேவன் ஒரே போல் வைக்கலை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளாதார நிலையில் இருப்போம். மற்றவர்களை பார்த்து அல்ல, நீங்கள் எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் உங்களை விட கீழே கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க, உங்களை விட பொருளாதார ரீதியாக குறைந்தவர்கள் இருப்பாங்க, உங்களை விட பொருளாதார ரீதியாக உயர்வானவங்களும் இருப்பாங்க. நீங்கள் மேலே மட்டும் பார்த்து இது இல்லையே இது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு தேவன் கையில் தந்ததுக்கு நன்றி சொல்லி, உங்களுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து ஆண்டவரே எனக்கு இவ்வளோவா தந்திருக்கிறீங்களே அதுக்கு நன்றின்னு சொல்லி தேவன் தந்ததிலிருந்து சந்தோஷப்பட பழகுங்கள். இருக்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னா என்ன கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம் வரவே வராது. அதனால் தேவன் தந்த வீடு, தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த பொருளாதாரம், தேவன் தந்த வேலை, இருப்பதில் சந்தோஷமாக இருங்கள், தேவன் தருவார். இருப்பதில் சந்தோஷம் இல்லை, இன்னும் அது இல்லை இதில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஸோ இருக்கிற சந்தோஷமாக இருக்க இந்த காரியங்களை இதெல்லாம் எதுக்காகன்னா இன்னைக்கு கேட்டுட்டு போகிறதுக்கல்ல. புதிய நிதியாண்டுக்கு வந்திருக்கிறோம், அடுத்தது ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஜூன் ஆரம்பிக்குது. இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் 5 காரியம் சொல்லியிருக்கிறேன், 2 காரியமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சாட்சி கேட்கணும், பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் இருந்து இதை பண்ணோம்,
எங்கள் குடும்பத்தில் ஏதோ நாங்கள் கொஞ்சம் வளருகிறோம் என்கிற சாட்சியை நான் வரக்கூடிய நாட்களில் கேட்கணும். பாஸ்டர் இதெல்லாம் கஷ்டம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது வேதம் கற்றுக் கொடுக்குற காரியம்.